அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற நாமக்கல் கவிஞரின் கூற்றுக்கேற்ப நாம் தமிழர்களாகிய நாம் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு நமது இலக்கியங்களே மூல காரணம். நமது இலக்கியங்களும் இலக்கண வளங்களுமே தமிழ் மொழியை உலகெங்கும் பறைசாற்றி கொண்டிருக்கின்றன. அந்த தமிழ் மொழியில் உள்ள அந்த இலக்கியங்களை பற்றி இன்று படித்து தெரிந்து கொள்வதற்கு அவ்வளவு ஆர்வமாக மாணவர்கள் இல்லை. சில மாணவர்கள் மட்டுமே தமிழ் மொழியின் மீது பற்றுக்கொண்டு அதை ஆர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இன்று காலப்போக்கில் ஓடுகிற ஓட்டத்திலே நம் தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத நிலையில் போல மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே தான் ஒரு சிறு முயற்சியாக நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து கருத்துக்களும் நமது இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இலக்கியங்களை பற்றி நீங்கள் போகும் வழியிலாவது சிறிது நம் காது கொடுத்து செவியை கொடுத்து கேட்போம். எனவே தான் ஒரு சிறு முயற்சியாக இந்த நிகழ்ச்சியை நான் தொடங்கினேன். இன்று நான் முதலில் எடுத்துக்கொண்டது அறநூல்களை எடுத்துக்கிட்டேன். அதில் 14 கீழ்கணக்கு நூல்கள், 14 மேற்கணக்குன்னு இருக்கும், 14 கீழ்கணக்குன்னு இருக்கும். 14 மேற்கணக்கு நூல்களில் பார்த்திங்கன்னா சங்க நூல்கள் 10 பாட்டும் 8 தொகையும் 14 மேற்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு எடுத்தோன்னா அதில் ஒரு 18 நூல்கள் இருக்குது. அது எல்லாமே அறநூல்கள், அறம் சார்ந்த கருத்துக்களை சொல்லக்கூடியது. இன்றைய காலகட்டத்தில் மக்களிடையே நிறையா பிரச்சனைகள் நிறையா இருக்குது. வாழ்வியல் சூழல்களில் சில பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல், தெரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நம் இலக்கியங்களை நம் முன்னோர்கள் அழகாக நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்து சொல்லிட்டு போயிருக்காங்க. நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் தான் இந்த முயற்சி. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் கேட்டு நம் வாழ்க்கையில் நாம் அதை பயன்படுத்துவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இந்த முயற்சி எடுத்திருக்கேன். இன்று முதலில் இனிமையாக நமது ஆரம்பிப்போம் என்று. ஏன்னா நல்லதும் சொல்லியிருக்காங்க, கெட்டதையும் சொல்லியிருக்காங்க நம் முன்னோர்கள். நம்மளோட வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்து வாழ்ந்தவன் தமிழன் என்பதில் நாம் பெருமை கொள்ளக்கூடிய விஷயம். ஏன்னா எந்த மொழியிலேயுமே இல்லாத ஒரு சிறப்பு நம் தமிழ் மொழியில் இருக்கிறது. ஏன்னா வாழ்வுக்கு அகம் புறம் என்று, அகத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும், புறத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அழகாக இலக்கணமும் வகுத்து இலக்கியத்தையும் தந்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் தமிழர்கள். எனவே நாம் அதை பற்றி ஏதோ சிறிதளவேனும் தெரிந்து கொள்வோம் என்று நம்பி இந்த ஆரம்பிக்கிறேன். இன்று நான் பார்க்கக்கூடிய நூல் பார்த்திங்கன்னா இனியவை 40. இனியவை 40 இனிமையானது, வாழ்க்கைக்கு தேவையான இனிமையான கருத்துக்கள் 40 கருத்துக்கள். ஒவ்வொரு பாடலிலும் பார்த்திங்கன்னா 3 கருத்துக்கள் இருக்கும். ஒரு சில பாடல்களில் மட்டும் 4 கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். இது எழுதியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா தமிழாசிரியர், மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார் அப்படிங்கிறவர் இந்த நூலை எழுதியிருக்காங்க. இதில் 40 அப்படின்னு முடியக்கூடிய நூல்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 4 நூல்கள் இருக்கும். 14 கீழ்கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 4 நூல்கள், இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40 அப்படின்னு சொல்லி ஒரு 4 நூல்கள் இதில் இருக்கிறது. இதில் இன்று நாம் பார்க்கக்கூடிய நூல் இனியவை 40 பாடல்களையும் பார்க்க போகிறோம்னு நினச்சி இது பண்ணிடாதீங்க. ஒரு 2 பாடல்களை மட்டுமே பார்ப்போம். தினந்தோறும் என்னுடைய இந்த வலையொலியில் உங்களுக்கு தினந்தோறும் 2 இனியவை 40 நான் எடுத்து கூறுவேன். நீங்கள் வேலை செய்து கொண்டும் ஏதாவது செய்து கொண்டும் இருக்கும்போது கூட இந்த கருத்துக்களை உங்கள் செவியிலே நுழைத்து விடுங்கள். அந்த செவியிலே அது உள்ளே போகும்போது நம்மை அறியாமல் நமக்குள் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கண்டிப்பாக அது நிதர்சனமான உண்மை. சரி, இன்றைக்கு நம்ம பாடலை பார்க்கலாம். இந்த பாடல் பார்த்திங்கன்னா அவர் பூதஞ்சேந்தனார் எழுதியிருக்காங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டு. இந்த பாடல் எழுதப்பட்ட காலம் பார்த்திங்கன்னா 2ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்டது. இன்பமயமான வாழ்க்கைக்கு இனிய கருத்துக்கள் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 40 பாக்கள் எழுதி அதை நமக்கு தந்திருக்காங்க. இதில் அறம் சார்ந்த கருத்துக்கள், இந்த பாடலில் இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா அறம் சார்ந்த கருத்துக்கள் தான் இருக்கிறது. இதில் கடவுள் வாழ்த்து தவிர, கடவுள் வாழ்த்து இல்லாமல் நமக்கு 40 பாடல்கள் இருக்குது. முதலில் கடவுள் வாழ்த்தை பார்ப்போம். முதலில் சொல்லியிருக்கிறேன். அதனால் கடவுள் வாழ்த்தை தொடங்கி இனியவை 40 பாடலை நாம் காண்போம். இதில் 3 கடவுள்களையும் அழகாக எடுத்து முன்வைத்திருக்கிறாங்க. ஏன்னா நம்ம படைத்தல்,
காத்தல், அழித்தல் என்ற முக்கடவுள்களையும் இங்கு நம் கண்முன்னே முதல் பாடலிலே அழகாக கடவுள் வாழ்த்து பாடலிலே பூதஞ்சேந்தனார் தந்திருக்கிறார். பார்ப்போம். கண் மூன்று உடையான் தாழ் சேர்தல் கடிது இனிதே, தொல்மான் துழாய் மாலை யானை தொழல் இனிதே, முத்துறப் பேணி முகம் நான்கு உடையானை சென்று அமர்ந்து ஏத்தல் இனிது. இதெல்லாம் இனிது அப்படிங்கிறத அழகாக இனிது இனிது அப்படின்னு சொல்லி அழகாக முடியும். முதல் பாருங்கள், கண் மூன்று உடையான் தாழ் சேர்தல் கடிது இனிதே அப்படிங்கிறார். கண் மூன்று உடையான், மூன்று கண்களை உடையவர் யார்? உங்களுக்கே தெரியும் இல்லையா? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படிங்கிற சிவன் பெருமான். அப்போ அவருடைய தாழ் சேர்தல் கடிது இனிதே அப்படிங்கிறார். அப்போ அவருடைய திருவடிகளை பற்றி வாழ்தல் இனிது அப்படிங்கிறார். இரண்டாவது பார்த்திங்கன்னா, தொல்மான் துழாய் மாலையானை தொழல் இனிதே அப்படிங்கிறார். இங்கே தொல்மான் மிக பழமையான மிக்க சிறப்பு வாய்ந்தவர். துழாய் மாலைனா துளசி மாலை. துளசி மாலை அணிந்தவர் என்றாலே நமக்கு நல்லாவே தெரியும் திருமால். அந்த மாலை அணிந்தவரை தொழல் இனிதே, கை தொழுது வணங்குவது இனிது அப்படிங்கிறார். முந்துர பேணி முகம் நான்கு உடையானை, நான்கு முகம் உடையவர் யார்? பிரம்மதேவன். இப்போ நான்கு முகம் உடைய அந்த பிரம்மதேவனுடைய திருமுன் அவருடைய முன்னாடி அமர்ந்து அவரை விரும்பி வழிபடிதல் இனிது அப்படின்னு சொல்லி அழகாக மூன்று இனிமையான கடவுள்களை எடுத்து இங்கு அழகாக முதலில் கடவுள் வாழ்த்தை அழகாக தந்திருக்கிறார் பூதம் சேந்தனார். அதற்கு அடுத்தது முதல் பாடல். நம் நூலிற்கு வருவோம். முதல் பாடல் பார்த்திங்கன்னா, பிச்சை புக்கு ஆயினும் கற்றல் மிக இனிதே, நல் சபையில் கை கொடுத்தல் சாலவும் முன் இனிதே, முத்து ஏர் முறுவலார் சொல் இனிது, ஆங்கு இனிதே தெற்றவும் மேலாயார் சேர்வு. இங்கே என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, பிச்சை புக்கு ஆயினும் கற்றல் மிக இனிதே அப்படிங்கிறார். பிச்சை எடுத்தாவது பிறரிடம் கையேந்தி பிச்சை எடுத்தாவது தன்னோட பசியை போக்கிக் கொண்டு நல்ல நூல்களை கற்க வேண்டிய நூல்களை தேர்ந்தெடுத்து கசடர கற்றல் மிக இனிது அப்படின்னு சொல்கிறார். நல் சபையில் கை கொடுத்தல் சாலவும் முன் இனிதே. இது எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. நாம் எவ்வளோதான் கற்றிருந்தாலும் நல்ல ஒரு கற்றோர் அவையில் நாம் பேசும்போது இதெல்லாம் பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு போவோம். ஆனாலும் என்ன ஆயிரும், நமக்கு அங்கே போன பிறகாடி அந்த கற்றோர் அவையில் எல்லாரையும் பார்த்ததும் அதெல்லாம் வராது. அப்படி நம்ம சொல்ல நினச்சதெல்லாம் சொல்லாமையே விட்டுருவோம். அதாவது இங்கே அழகாக சொல்லியிருக்காரு. நல் சபையில் கை கொடுத்தல் சாலவும் முன் இனிதே அப்படின்னா, நல்ல கற்றோர் அமர்ந்திருக்கக்கூடிய அவையின் கண் தான் முன்பு கற்றனவெல்லாம் அந்த நேரத்தில் நமக்கு நினைவுக்கு வருதல் மிக இனிது அப்படிங்கிறார். அது ஒரு இனிது அப்படிங்கிறார். அடுத்து முத்தியேர் முறுவலார் சொல் இனிதே அப்படிங்கிறார். எவ்வளோ அழகான விஷயம். முத்தியேர் முறுவலார் சொல் இனிது. முத்தியேர்னா முத்து பற்களை உடைய முறுவலார் பெண்கள். முத்து பற்களுடைய பெண்கள் பேசக்கூடிய புன்னகையோடு பேசக்கூடிய நற்சொற்கள் இனிது அப்படிங்கிறாங்க. பெண்கள் பேசக்கூடிய நல்ல சொற்கள், சிரித்து கொண்டே அழகாக பேசக்கூடிய சொற்கள் மிக இனிது அப்படின்னு சொல்கிறார். ஆங்கு இனிதே தெற்றவும் மேலாயார் சேர்வு அப்படிங்கிறாங்க. மேலாயார், இங்கே மேலாயார் அப்படின்னா நல்ல சான்றோர்கள். சான்றோர் என்பவர்கள் யார்? இது நிறைய கேள்விகள் கேட்டால் சான்றோர் என்பவர்கள் யார்? பெரியவங்க தான் சான்றோர்கள். எல்லா பெரியவங்களையும் நாம் சான்றோர்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? சான்றோர் என்பவர்கள் அறிவு ஒழுக்கங்களில் சிறந்தவர்களைத்தான் நாம் சான்றோர்கள் என்று அழைக்கிறோம். கேள்வி செல்வம் எல்லா இதுவும் இருக்கும். அப்போ அந்த அறிவு ஒழுக்கங்களில் சிறந்த சான்றோர்களை சேர்ந்து வாழ்தல் மிக இனிது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 4 கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளது. சில பாடல்கள், ஒரு 4 பாடல்களில் மட்டுமே 4 கருத்துக்கள் இருக்கும். மற்ற பாடல்களில் எல்லாமே 3 கருத்துக்கள் தான் இடம்பெற்றிருக்கும். இப்போ இன்றைக்கு அழகாக ஒரு பாடல், ஒரு கடவுள் வாழ்த்து பாடலையும் ஒரே ஒரு பாடல் இன்றைக்கு இனியவை 40. இப்போ உங்களுக்கு நல்லா நினைவில் வைத்து கொள்ளலாம். இனிமையாக வாழ்க்கை ஒரு 4 கருத்து, இங்கே 4 கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. முதல் கருத்து என்ன? பிச்சை எடுத்தாவது எப்படியாவது நம்மளுடைய வயிற்றுப்பசியை போக்கிக் கொண்டு நாம் நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் குழந்தைங்களுக்கு கூட இன்றைக்கி பள்ளியில் என்ன பண்ணுறாங்க, உணவு கொடுத்து குழந்தைங்க நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் படிங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்க. 2வது, நல் சபையில் கை கொடுத்தல் சாலவும் இனிது. இது எல்லாரும் அனுபவத்தில் எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். நாம் கற்ற விஷயங்கள், கற்று சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம்
கற்றோர் அவையில் போனதும் அதெல்லாம் நம் நினைவில் வந்து சொல்ல வேண்டுமென்றால் அது ஒரு மிக இனிது அப்படிங்கிறாங்க. அடுத்து முத்து பற்களையுடைய பெண்கள் பேசக்கூடிய நற்சொற்கள் இனிது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நல்ல சான்றோர்களை சேர்ந்து வாழ்தல் இனிது அப்படிங்கிறாங்க. இப்போ இன்றைக்கி ஒரு 4 இனிமையான கருத்துக்களை நீங்கள் அனைவரும் தெரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த போல இனிமையான கருத்துக்களை ஒவ்வொரு பாடலிலும் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். 40 பாடல்கள், ஒவ்வொன்றிலும் 3-4 கருத்துக்கள் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். எவ்வளோ நல்ல கருத்துக்களை நான் கேட்கறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள். தொடர்ந்து உங்களோட தமிழை வளர்ப்பதற்காக நாம் செய்யக்கூடிய முயற்சி, நீங்களும் இதனோடு இணைந்து பயணியுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு சகோதரியாக நினைத்துக்கொள்ளலாம், தாயாக நினைத்துக்கொள்ளலாம் கேட்கக்கூடியவர்கள். எனவே உங்களுடைய அன்பு சகோதரியோ தாயாகவோ என்னை நினைத்து இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, மகிழ்ச்சி. நன்றி.